அந்த எல்லா விளக்குகளுக்கும் சட்டுன்னு வந்து எப்படி மஞ்சளும் குங்குமமும் வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்க மஞ்சள் வந்து வைக்கும்போது மஞ்சள்ல கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிக்கு பதிலா நீங்க பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே பிரைட்டா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பூஜை அறைக்கும் சரி, வாசக்காலுக்கும் சரி, இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி மஞ்சள்ல நீங்க மஞ்சள் பூசுனீங்க அப்படின்னா ரொம்பவே பிரைட்டா இருக்கும். காய காய பிரைட்னஸ் வந்து இன்னுமே அதிகமா இருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அகல் விளக்குக்கும் சட்டுன்னு எப்படி மஞ்சள் வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, விரல்கள்ல எடுத்து ஒவ்வொன்றா வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி அந்த அகல் விளக்குகளை கவுத்து போட்டு அழகாக அந்த மஞ்சளை நீங்க டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். ஃபுல்லாவே வந்து மஞ்சள் வந்து உங்களுக்கு பட்டுடும். டக்குனு வந்து மஞ்சள் வச்சு முடிச்ச மாதிரி இருக்கும். எவ்வளோ விளக்கு இருந்தாலும் போதுங்க, ஒரே நிமிஷத்துல வச்சிடலாம். அதுக்காக தண்ணியில போட்டு ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு ஏற்றும் போது அகல் விளக்கு எண்ணெயை வந்து உறிஞ்சாம இருக்கிறதுக்காக நம்ம தண்ணியில போட்டு விளக்குகளை ஊற வச்சு ஏற்றணும்னா எண்ணெய் வந்து குடிக்காம இருக்கும் அகல் விளக்கு. ஸோ உங்களுக்கு எண்ணெயும் நிறைய தீந்து போகாது. டிப்ஸ் நம்பர் 7ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாஸ்டிக் மூடியோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மூடியில வச்சு இந்த மாதிரி குங்குமத்தை வைக்க ஆரம்பிங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய குங்குமத்தை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழவே வந்து வச்சோம்னா எல்லா குங்குமமும் கீழே தான் போகும். அந்த குங்குமத்தை வாரி நம்ம கீழே தான் கொட்டுவோம். அப்படி கொட்டாமல் இந்த மாதிரி ஒரு மூடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த குங்குமத்தை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும்.